பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரங்களிலும் மீண்டும் நம்ம ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் உரை பகுதியை தான் தியானிக்க போகிறோம். நம்ம இருந்த வண்ணமாக கண்களை மூடி மீண்டும் நம்மோடு பேசுவதற்காக இதை கேட்கிற யாவரும் இருக்கிற இடங்களிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்காக என்னோடு பேசுங்க என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம், இன்றைக்கும் மீண்டும் அந்த பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு நீ கிருபை செய்வீராக. பேசுவது நீங்கள் அல்ல, உங்களோடு இருக்கிற பிதாவினுடைய ஆவியானவர் என்று வேதன் சொல்லுவதன்படி நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இந்த பகுதியில் நாம் கேத்தூரால் என்கிற தலைப்பில் தான் தியானிச்சுட்டு வரோம். முதல் வாரத்தில் கேத்தூரால் என்று நம்ம பார்த்தோம். ரெண்டாவது கேத்தூரால் என்றால் வாசனை என்பதை தியானித்தோம். கடந்த வாரத்தில் என் வாசனையை நீங்கள் கெடுத்தீர்கள் என்கிற தலைப்பில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு வஸ்திரத்தின் வாசனை அப்படின்னு நம்ம தியானம் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்டால் 26ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரையும் இந்த சத்தியத்தை பார்க்க முடிகிறது. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களுடைய வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்தின் பனியும் பூமியின் குழமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உம்மை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாக இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. கிட்ட வந்து முத்தம் செய்து அந்த வஸ்திரத்துடைய வாசனையை மோர்ந்து பார்த்த பின்பு சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஈசா கிட்டத்தட்ட 138 வயதாகும் போது அப்படி கண்கள் இருளடைந்து பலவீனப்பட்டிருந்தான். வேத ஆராய்ச்சி புத்தகத்தில் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பலவீனம் வந்ததுனால கண் பார்வை அவனை இழந்தான். ஆக இந்த முதிர்ந்த வயதில் அவன் அந்த 138ஆவது வயதில் பொதுவாகவே மூத்த மகனை தான் ஆசீர்வதிக்கணும். அதனால தான் அந்த ஏசாவை அழைத்து வன வேட்டைக்காரனாக இருந்தான். நீ ஆயுதங்களை கொண்டு போய் நான் விரும்பத்தக்க எனக்கு பிரியமான எனக்கு ருசியான சுவையான ஒரு வேட்டையாடி அதை சமைத்து என்னிடத்தில் கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இங்கே ஈசாக்கு ஏசாவின் இடத்துல சொல்லக்கூடிய சத்தியத்தை பார்க்க முடிகிறது. இதே ஈசாக்கு அதற்கு பின்பு குணமடைந்து அதிகமாக 42 வருஷம் அதிகமாக வாழ்ந்து கிட்டத்தட்ட 180 வயதில் மரித்தான் என்பது ஆதியாகமம் புத்தகத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது அந்த பகுதியை தியானிக்கும் போது நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அவன் என்ன செஞ்சான்னா, வயசாகி போச்சு, எனக்கு மரண நாள் நெருங்குகிறது, ஆகவே நீ சீக்கிரமாக போய் நான் விரும்புகிறதை சீக்கிரமாக சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். ஆனால் இதை யார் கேட்டான்னா ரெபேக்காள் அப்படி கேட்குறான்.
ஈசாக்கு தன் மகனிடத்தில் பேசுவதை ரெபேக்காள் கேட்ட உடனே, நான் பொதுவாகவே தகப்பன்மார்கள் மூத்த மகன் மேலே ஆசை பிரியமாக வைப்பாங்க. தாய்மார்கள் இளையவன் மேலே தான் பொதுவாக உலகம் அப்படி இருக்குது. எல்லார் மேலே பிரியமே இல்லைன்ட்டு இல்லை, அப்படி இருப்பாங்க. ஆக ரெபேக்காளுக்கு யாருன்னா யாக்கோபின் மேலே ரொம்ப பிரியம் இருந்துச்சு. அப்போ அவள் யாக்கோபு எழுதிய மகனே நீ கிட்டவா, இப்படி உங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, அதனால் நீ என்ன செய்யணும்னா நீ ஓடி போய் 2 வெள்ளாடு குட்டி எடுத்துகிட்டு வா, நான் தகப்பன் விரும்பத்தக்க அதை சமைத்து ருசியாக சுவையாக மணமாக நான் செஞ்சு தரேன். நீங்கள் தகப்பன் ஏசா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆலோசனை சொல்கிறேன். முதல்ல வேண்டாம், அது எப்படி என்று சொல்லும்போது இல்லை இல்லை நீ போ என்று சொல்லுகிறேன். அதுக்கு பின்பு என் அண்ணன் ரொம்ப ரோம உழவனாச்சே என்று சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அடிக்கப்பட்ட அந்த மிருகத்துடைய தோலை அது ரோமத்தை கைகளில் இது பண்ணி ஏசாவின் வஸ்திரத்தை தரிக்கும்படி செய்து அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஏசாவின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு தான் யாக்கோபு போகிறான். இந்த ஏசாவை நீங்கள் பார்த்திங்கன்னா தனக்காக வேட்டையாட போனான். முதல்ல தனக்காக வேட்டையாட போனால் ஒன்றும் கிடைக்காததுனால தான் யாக்கோபின் இடத்துல அந்த கூழுக்காக தன் சேர்சபுத்திர பாகத்தை விற்று போற்றவர். இப்போ எப்போ போகிறான்னா தகப்பனுக்காக வேட்டையாட போகிறான். தகப்பனுக்காக வேட்டையாட போகிறான். வேட்டையாடி வந்தாலும் சமைத்து செய்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியல. அந்த ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த வஸ்திரத்தை மோந்து பார்க்குறான். ஓ, இது ஏசாவின் வஸ்திரம். அவனே கேட்குறான், சத்தம் யாக்கோபுது அல்லவோ, அந்த சரீரம் ஏசாவை போல் இருக்கிறது. உண்மையாக ஏமாந்து அதை ஆசிர்வதிக்கிறான். அது தேவனுடைய சித்தமாக இருக்கலாம். அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு தேசங்களெல்லாம் ஒரு வஸ்திரம் என்பது ஒரு அந்தஸ்தை காண்பிப்பதற்காக வஸ்திரத்தை தரிப்பார்கள். அவங்க எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க என்பதற்கு வஸ்திரங்களை தரிப்பார். பொதுவாகவே நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரு அப்படின்னா எதை பார்க்குறோம், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இவங்க டாக்டரு, அவங்க அந்தஸ்தில் இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா சீனியர் கீனியர் அதுலேயும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எதை பார்த்து கண்டுபிடிக்கிறோம், அந்த வஸ்திரத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறோம். ஒரு அலைச்சுழலே இல்லையா. இனி காவல்துறை பார்த்திங்கன்னா டிஎஸ்பிஆர், எஸ்பிஆர், சாதாரண ஏடிஆர், இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா அந்த ரேங்க்கு வச்சு அந்த வஸ்திரங்களை வைத்து இவர் இப்படி இருக்கிறாரு என்பதை அந்த வஸ்திரம் அந்த தகுதி அந்த அவருடைய தகுதி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்பதை காண்பதற்கு அடையாளமாக இந்த உலகமே பல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய விஷயத்தில் எல்லா இடங்களிலும் இப்போ கப்பல் படை, இராணுவ படை, அந்த படைன்னா அதுக்கேற்ற வஸ்திரம். இப்போ மிலிட்ரியை சேர்ந்தவங்க சைடில் பார்த்து இந்த ரேங்க்கை பார்த்து இவங்க என்ன ரேங்க்கில் இருக்கிறாங்க என்கிற அந்தஸ்தை நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொருடைய வஸ்திரம் அந்த இவங்க என்ன இருக்கிறாங்க. கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஜட்ஜு பார்த்த உடனே இவர் ஜட்ஜாக இருக்கிறாரு, இவர் குமார்ஸ்தாவாக இருக்கிறாரு, கருப்பு கோட்டு போட்டான்னா வக்கீலாக இருக்கிறாரு, அதுக்கு மேலே கவுன் போட்டான்னா உயர்ந்த வக்கீலாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த வஸ்திரம் அவங்கள அந்தஸ்தையும் அவங்க வகிக்கக்கூடிய சாணத்தை காண்பிக்கிறது. ஒரு அலேச்சுழலே அல்வையா. இப்படி எல்லா இடங்களில் ஸ்கூலில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு யூனிஃபார்மை பார்த்தோன்னா இவங்க இந்த ஸ்கூலை சார்ந்த அடையாளத்தை காணும். இந்த ஸ்கூலை சார்ந்தவர்கள். சாலை பணியாளரில் பார்த்திங்கன்னா இவங்க இந்த வேலை செய்கிறவங்க. அந்த வஸ்திரத்துடைய அடையாளங்கள். பஸ் கண்டக்டர் பார்த்தோன்னா இவர் கண்டக்டராக இருக்கிறாரு, டிரைவராக இருக்கிறாரு என்கிற அந்த வஸ்திரம் எல்லா விதத்திலும் அந்தஸ்தையும் சாணத்தையும் காண்பதற்காக கிழக்கு தேசத்தில் அந்த வஸ்திரத்தை அவர்கள் உடைத்து இருப்பார்கள். ஒரு அலேச்சங்களே அல்லையா. பொதுவாகவே மூத்த மகன் என்றால் அவனுக்கு ஒரு தகுதியான வஸ்திரம் கொடுப்பாங்க. எதற்கு கொடுப்பாங்கன்னா அவன் தான் அந்த குடும்பத்திற்கு தலைவனாக இருப்பான். ரெண்டாவது அவன் ஆசாரியனாக இருப்பதற்காக அந்த வஸ்திரம்
அவருடைய அந்தஸ்திற்கு அடையாளமாக அந்த ஏசாவுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அதுதான். தான் குடும்பத்துக்கு தலைவன், அந்த ஆசாரியனாக இருக்கிறான், அந்தஸ்துள்ளவனாக இருக்கிறான், அந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக அந்த வஸ்திரங்களை மூத்த மகனுக்கு கொடுப்பாங்க. ஒரு அலைய சொல்லலையா. சில நேரங்கள் இங்கே சொல்லப்படுகிற வஸ்திரம் நல்ல வாசனை, மோந்து பார்க்குறார், கெட்ட வாசனை கிடையாது. சில நேரங்களில் நம்முடைய வஸ்திரத்துடைய வாசனை கொண்டே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நாம் சில நேரம் அறிந்து கொள்ள முடியும். சில பெற்றோர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. குறிப்பாக நான் ஒரு இடத்துல ஊழியர் செய்யும்போது அவங்க ஒரு முறை விசிட்டிங் போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் அந்த பையனுடைய சட்டை பேண்ட்டில் துவைக்கும் போது பீடி சிகரெட்டு வாசனை அடிக்குது, எனக்கு ஒரு டவுட்டு பாஸ்டர், இவன் பையன் தான் தப்பு பண்ண. பார்த்திங்கன்னா அந்த வாசனையை வைத்து இவன் என்ன தப்பு பண்ணுறா அப்படிங்கிறத பெற்றோர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசி கண்டுபிடிச்சி பார்த்தானா அப்படித்தான் நின்று இருக்கிறா, கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்தில் அவனை சரி பண்ணிட்டாங்க. ஒரு அலைய சொல்லையா. ஆக அதெல்லாம் நம்ம சரியாக நம்ம பார்த்துடலாம். இப்போ மதுபானத்தை அறிந்தவளன்னா அந்த சட்டையெல்லாம் பெண்கள் துவைக்கும் போது அந்த வாசனை அடிக்கும், அப்போ இவர் குடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த வஸ்திரத்துடைய வாசனைகளை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடித்து கொள்ள முடியும். சில நேரங்களில் நம்ம சாக்கடையில் உட்காந்துருப்போம், நம்ம அறியாமல் வாசனை வீசா போய் இவர் சாக்கடையில் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அந்த வாசனைகளை வைத்து இந்த வஸ்திரம் எப்படிப்பட்டுகிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதனால் ஒரு காலத்தில் எல்லா வேலை செஞ்சேன். அதாவது விவசாய வேலை செய்தேன், பிஸ்னஸ் செய்தேன், மாடும் வளர்த்தேன். மாடு வளர்க்கும் போது என்ன ஆகும்னா நம்முடைய வஸ்திரங்கள் அந்த வாசனை வீசும். மாட்டுக்கார பையன் அந்த வாசனையே வைத்து மாடு மேய்க்கிறவன் கண்டுபிடிச்சிடுவான். ஆடு மேய்க்கிறவனுடைய வாசனை அப்படி தான் இருக்கும். இப்போ இளையகுமாரன் இருக்காம பாருங்க, இளையகுமாரன் வரும்போது என்ன வாசனை அடிச்சிருக்கோம், அந்த வஸ்திரங்கள் பன்றியினுடைய வாசனை தான் அடிச்சிருக்கும். ஆனால் என்ன வாசனை உள்ளவளாக நம்ம தேவ சமூகத்தில் வந்தாலும் நம்மை கட்டி அணைத்து அந்த பழைய வஸ்திரங்கள், நாற்றம் எடுத்த வஸ்திரங்கள் எல்லாம் மாற்றி அந்த தகப்பன் வேறு வஸ்திரங்களை உடுத்தி தன் மகனாக ஏற்றுக்கொண்டதை போல நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையை வாசனை நிறைந்த வாழ்க்கையாய் மாற்றுகிறவர். அல்ல சொல்லுங்களே லூயா, சத்தமாக தான் சொல்லுங்களே லூயா. ஆக இங்கே இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும்போது நிறைய வாக்கு தத்தங்களை கொடுக்குறேன். அதில் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அந்த 27 அந்த கிட்ட மூர்ந்து பார்த்து வயல்வெளியின் வாசனை போல, வயல்வெளி அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது சொல்கிறாரு, தேவன் உனக்கு வானத்தின் பனி அப்படிங்கிறார். வானத்திலிருந்து பனி போல உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அந்த ஈசாக்கு அந்த யாக்கோபுக்கு ஏசாவுக்கு கொடுப்பதற்கு பதிலாக அந்த வாசனையை முகர்ந்து அந்த வாக்குத்தத்தமான காரியத்தை யாக்கோபுக்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. முதலே சொல்லலே அல்லையா. நீங்கள் இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு இதே போல் ஒரு வார்த்தைகள் வருகிறது. வாசிக்க முடிந்தவர்கள் வாசிங்க. உபாகம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. உபாகம் 33 அதில் 13வது வசனத்தை நீங்கள் வாசிங்க, இல்லை நான் வாசிக்கிறேன். 33ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனம் நல்ல கவனிங்க. அது 13ஆம் யோசேப்பை குறித்து கர்த்தரால், இது கர்த்தர் கொடுக்கிறது, கர்த்தரால் அவனுக்கு தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்துள்ள நீரூற்றுகளினாலும், பனியினாலும் அப்படின்ட்டு யோசேப்புக்கு சொல்கிறார். இது யார் சொல்கிறாரு? கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை.
அங்கே யார் சொல்கிறார்? ஈசாக்கு யாக்கோபுக்கு தன் மகனை அந்த வஸ்திரத்துடைய வாசனையை முகர்ந்து பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை, வானத்தின் பனியை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை சொல்கிறார். எங்கே சொல்கிறாரு அப்படின்னா, ஓசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதில் 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஓசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 14 அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, நான் அவர்களை சீர்கேட்டை குணமாக்குவேன். அது என்னன்னா, அவங்க ஏற்கனவே பாவம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க மனம் திரும்பின பின்பு சொல்கிறாரு, நான் அவளுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன், அவளை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. எப்போ கோபம் இருந்துச்சு அப்படின்னா, பாவம் செய்தார்கள், அதனால் சீர்கெட்டு போயிருந்தார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாரு, நான் அவள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையாக நான் சிநேகிப்பேன், என் கோபம் அவளை விட்டு நீங்கிற்று. இப்போ சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லிபினேனை போல வேறொன்றி நிற்பான் என்று இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கிறார். அங்கே ஈசாக்கு தன் மகனாகி இளைய மகனை வானத்தின் பண்ணிங்கிறார். கர்த்தர் யோசேப்பை யாக்கோபனுடைய மகனை பல வருண அங்கீகரித்த யோசேப்புக்கும் அந்த ஆசீர்வாதம் சொல்கிறார். இங்கே டோட்டலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இஸ்ரவேலுக்கு நான் பனி போல இருப்பேன். அல்லேலூயா. அப்போ அந்த பனி யாருன்னா, இயேசு கிறிஸ்து தான் பனி. நான் பனி போல் இருப்பேன். அப்படி இருந்தால் அவன் எப்படி இருப்பான்னா, லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீலி புஷ்பத்துடைய வாசனை நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். வாசனை நிறைந்த ஜீவியத்தை தருவான். சாட்சி உள்ள ஜீவியத்தை இஸ்ரவேல் தருவார்கள். ஆகவே அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லிபினேனை போல வேரோண்டு நிற்பான். உபதேசமானாலும் சத்தியங்களானாலும் விசுவாசமானாலும் ஜீவியமானாலும் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிற காரியமானாலும் அவர் வேரோண்டு நிற்பான். எப்போ? தேவன் இஸ்ரவேலுக்கு பணியாக இருக்கும்போது தான். அர்த்தம் சொல்கிறாரு, அவன் கிளைகள் ஓங்கி படரும் ஒரு இடத்துல இருக்காது. அவருடைய பேர் எல்லா இடத்து கிளைகள் படருவதை போல அது படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லிபினேனுடைய வாசனை போல இருக்குன்ட்டார். ஒரு அல்லேலூயா. அப்போ இங்கேயும் அதான் சொல்கிறார், நான் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி இருப்பேன்ட்டு. அடுத்தது சொல்கிறாரு, அப்படி இருக்கும்போது அவன் நிழலிலே குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சல்களை போல இஸ்ரவேல் ஜனங்கள் செழித்து, தானியம் எப்படி செழிக்குதோ அப்படி செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அது வாசனை லிபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும் என்று இஸ்ரவேல் ஜனனுடைய அந்த சிற்கெட்டு போன சிறைப்பட்டு போன அந்த ஜீவியத்திலிருந்து திரும்பி வரும்போது தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா. அவைகள் எங்கோ வாசனை வீச வேண்டும் என்பதை விரும்பி கொடுக்கிறார். ஆனால் இங்கே ஈசாக்கு முகர்ந்து அந்த வஸ்திரத்தினுடைய வாசனை முகர்ந்து ஆசீர்வதிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் நீங்கள் மீகாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனம், இது எப்படின்னா, ஆண்டுடைய வருகையில் கொஞ்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதி இருப்பார்கள் அல்லவா, அந்த மீதி இருக்கிற ஜனங்களுக்கும் தேவன் இப்படிப்பட்ட
ஒரு வாக்கு தத்தத்தை 5ஆம் அதிகாரம் மீகா எழுதின யாக்கோபிலே மீதியானவர்கள் நல்ல இங்க அதான் சொல்றாரு. அதாவது யாக்கோபிலே அல்லது இஸ்ரவேலிலே மீதியானவர்கள் கர்த்தரால் வருகிற பணியை போலவும் மனுஷருக்கு காத்திராமலும் மனுஷனுக்கு காத்திராமல் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளை போலவும் அநேக ஜனங்கள் நடுவிலே இருப்பார்கள். மீதியான இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தர் வருகிற இப்படிப்பட்ட பனி போல அந்த ஜனங்கள் இருப்பார்கள் என்று வருகை நேரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியுது. அந்த வார்த்தையை வைத்து தான், இத்தனை ஆசீர்வாதமான வார்த்தையை வைத்து தான் ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி ரெபக்காள் நிமித்தமாக 2வது மகனே, கர்த்தர் உன்னை இந்த வானத்தின் பண்ணினா இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு, அந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. ஒரு சொல்லலையா? பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்தின் பனி அது வேற, பூமியிலிருந்து எழும்பக்கூடிய பனி வேற. பூமியிலிருந்து எழும்பக்கூடிய பனி மூடு பனி எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அப்பொழுது மூடு பனி நல்ல கவனிங்க. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி எங்க இருந்துச்சு? இது வானத்தின் பனி. மூடு பனி எங்க இருந்துச்சு? பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியிலிருந்து மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், அவன் ஜீவாத்மான போதும். அப்ப இங்க வானத்தின் பனி வேற, பூமியிலிருந்து எழும்பக்கூடிய பனி வேற. சில என்ன சொல்லுவாங்கன்னா, நோவாவின் காலத்தில் தான் மழை பெய்தது, இடைப்பட்ட காலத்தில் மழை பெய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. மழை லூசிப்பினுடைய காலத்தில் மழை பெய்தது. யோபின் புஸ்தகத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம அதை எடுக்க நேரம் ஆகிடும், அதில் தியானிச்சா ரொம்ப நேரம் ஆகிடும். ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேலே தான் என்ன செஞ்சார்? அசைவாடினார். அப்போ மழை பெஞ்சிருக்கு. ஆனால் இடப்பட்ட கொஞ்சம் காலத்தில் மழை பெய்ததுனால பூமியிலிருந்து மூடு பனி எழும்பி முழு பூமியை நிரப்பிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்னிருக்கிற நிலப்பரப்பை நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மூடு பனி அந்த நிலத்தின் நிரப்பி இருந்தது. இந்த மூடு பனி எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னா, மனிதனுடைய சிருஷ்டிப்புக்கு அடையாளமாக இந்த மூடு பனி இருந்தது. ஒரு நிலையா? ஏன்னா மூடு பனியினுடைய ஈரப்பசையினால தான் அந்த மண்ணை கொண்டு தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். நம்ம நிறைய பாடல் பாடுறோம். கர்த்தாவே உன் கரத்தில் களிமண் போலானேன், இஷ்டம் போல நீங்கள் என்ன செய்யுங்க, வணைந்துடுங்க அப்படின்னு சொல்கிறோம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான எண்ணெயே அப்படின்னு நம்ம பாடுறோம். திருகரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல நடத்தும் அப்படின்னா அந்த களிமண் பைபிள் இருக்கு. நாங்கள் களிமண் என்று பைபிள் இருக்கு. ஆகவே அந்த மூடு பனி மனிதனை சிருஷ்டிப்பதற்கு அது உதவி செய்திருக்கிறது. உடலை சொல்லலையா? மண்ணினால், வெறுமையான மண்ணினால் அல்ல, அந்த மூடு பனியினுடைய ஈர பசையினால மனிதனை சிருஷ்டிப்பதற்கு அந்த மூடு பனி பெரும் உதவியாக இருந்திருக்கிறது. ஆனால் வானத்தின் பனி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை ஆசீர்வதிப்பதற்காக வானத்தின் பனி இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஒரு வசனம் நமக்கு நல்லா தெரியணும். சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவங்க சிருஷ்டிக்கப்பட்ட நாள் பாலாக் ராஜா நாட்களிலே அந்த ஜனங்கள் என்னன்னா இந்த மூடு பனியை போல இஸ்ரவேல் ஜனங்கள் பூமி நிலத்தையே மூடிட்டாங்களாம். ஒரு அலைச்சு நிலையிலுயா அவங்க மூடு பனி எப்படி மூடுகிறதோ இந்த மூடு பனினால் சிருஷ்டிக்கப்பட்ட மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் வந்து பாலாக் ராஜாவுடைய நாட்களிலே அந்த நிலங்கள் மூடத்தக்க, அதனால் அந்த வளர்ச்சி அவனால் பொறுக்க முடியல, அந்த பெருக்கத்தை பொறுக்க முடியல, திரளான ஜனக்கூட்டத்தை பொறுக்க முடியாமல் தான் பிழையாமை கூப்பிட்டு அவர் சபிக்கணும், இந்த ஜெனரேஷனை குறைக்கணும், இந்த பெருக்கத்தை குறைக்கணும் என்று அவனை வரவழைத்த நோக்கமே இந்த மூடு பனியை போல இந்த ஜனங்கள் பூமி முழுவதும் நிரம்பியிருந்த காரணத்தினாலே. நீங்கள் என்னாக புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். பூமியின் விசாலத்தை மூடுகிற, பூமியின் விசால பார்த்தீங்கன்னா மூடு பண்டை எப்படி மூடுகிறதோ பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து அந்த வந்திருக்கிறது. ஜனக்கூட்டம் யார்? இஸ்ரவேல். ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்தது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை எனக்காக சபிக்க வேண்டும், எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனால மூடு பண்ணினால மண்ணினால சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் ஒரு கட்டத்தில் பாலாக் ராஜா நாட்களில் பூமி மூட நிரம்பத்தக்க அந்த பெருக்கம் வந்தோன்னா அவனை பிடிக்கல, எனக்காக அவளை சாபம் இடணும் கேட்குறான். அது பின்னாடி நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஆகவே இந்த மூடு பணி பெரிய அதுவும் ஆசீர்வாதத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய காரியமானாலும் இந்த வானத்தின் பணி என்பது விசேஷித்த ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. இக இன்னொரு பகுதியை கூட நம்ம பார்க்க முடிகிறது. யாத்திரியாகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் 16ஆம் அதிகாரத்தை. யாத்திரியாகமும் 16ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனம் முதல் 15வது வசனம் வரையும் சாயங்காலத்தில் பாருங்க. காடைகள் வந்து சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்து நல்ல கவனிங்க. காடையும் விழுந்தது, பனியும் பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தில் மீதி எங்கும் உருட்சியான ஒரு சிறிய வர்சு உறைந்த பனிக்கட்டி போல பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்தர் அதை கண்டு இன்னதென்று அறியாது இருந்து ஒருவரை இதை பார்த்தது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றார். இப்போ எதன் மேலே வச்சிருந்தாரு? பனிக்குள்ளே தேவனுடைய அப்பத்தை, மன்னாவை, தானியத்தை தேனிட்டு அந்த ருசியாக இருக்கிற அந்த முத்துக்களை போல் இருக்கிற அந்த மன்னாவை தேவன் பாளையம் முழுவதுமாக பனி போல் இருக்கிற அந்த உருச்சியான சிறிய வடிவமான அப்பத்தை கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடங்களாக தேவன் போஷித்து நடத்தினார். அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லுகிற காரியம். ஈசாக்கு யாக்கோபை பார்த்து கர்த்தர் உன்னை வானத்தின் பனியை போல ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யோசேப்பை பார்த்து சொன்னார், வானத்தின் பனியை போல ஆசைப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார். வருகையிலும் மீந்திருக்கிற இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆகவே இது வானத்தின் அப்பம் என்று சொல்லலாம். உங்களுக்காக நான் இறங்கி வந்த வானத்தின் அப்பம் நம்ம யோவான் சுவிசேஷெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆகவே மனிதர்கள் என ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அப்பம் அவசியம். சரீரங்கள் உயிரோடு இருப்பதற்கு அப்பம் அவசியம்.
ஆகவே அந்த முதலாவது ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு அந்த வஸ்திரத்தை மோர்ந்து பார்த்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் நம்முடைய சாட்சியின் ஜீவியங்கள், ஆவிக்குரிய ஜீவியங்கள் கர்த்தருக்கு வாசனை நிறைந்ததாக இருந்தால் நமக்கும் இதே போல பூமிக்குள்ளே இருந்து எழும்பி வருகிற பனி இருக்கிற ஆசீர்வாதம் என்னாலும் வானத்திலிருந்து இறங்கி வருகிற அது மேன்மையான ஆசீர்வாதம் என்னாலும் கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருவார். ஒரலே சுடலே லூயா, சத்தமாதா சுனகலே லூயா. இப்போ இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட நம்ம வாசித்து நாம் பார்ப்போம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் வாசிக்கவா, நீங்கள் வாசி. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடு கசப்பான கறிகள் புசித்து விடியற்கால மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமல் அதில் ஒரு எலும்பை முறிக்காமலும் பாஸ்காவுடைய சகல. என்னாகமம் 10:11-9வது வசனமா? அது வானத்தின் பனி என்று சொல்லப்படுகிற ஒரு வசனத்தை நான் வாசிக்க முடிகிறது. அதாவது இரவிலே பாளையத்தின் மேலே பனி பெய்யும்போது மன்னாவும் அதன் மேல் விழும். 11:9. இது இரவிலே பெய்யக்கூடிய பனி. பனியின் மேலே எவ்வளோ அழகாக சேஃபாக பாதுகாப்பாக அந்த பனியின் மேலே அந்த மண்ணா விழும். ஒரு அலேச்சுங்களே லூயா. ஆண்டவர் எவ்வளோ சுகாதாரமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏனோ தானே அப்படி பொறுக்கிடுங்கன்னு கொடுக்காம எவ்வளோ பரிசுத்தமாக அந்த பனி மேலே அழுக்கப்படாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவாய் போஷித்து வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக நீங்களும் நானும் வாசனை நிறைந்தவளாக இருந்தால் நமக்கு அப்படிப்பட்ட நல்ல கொடுமையான உணவை தந்து ஆசீர்வாதத்தை தந்து தேவனாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், சகரியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூட ஒரு வசனம் இருக்கிறது. சகரியா 8:12 வாசிக்கும் போது, விதைப்பும் சமாதானமுள்ள இருக்கும், திராட்சை செடி தன் கனிகளை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தருமா. நல்ல கவனிங்க, வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஆக வானத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதமான காரியத்தை மீந்திருக்கிற ஜனங்கள் சுதந்தரிக்கக்கூடிய வாக்குத்தத்தமான காரியத்தை தேவன் கொடுக்கிறார். ஆகவே மனிதனுக்கு தேவையான ஆகாரம் தரக்கூடிய வானத்தின் பணி, மனிதனை சிருஷ்டிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மூடு பணி. ரெண்டாவதாக இந்த பணி எதை காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? உபாகம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உபாகம் 32ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவதைப் போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவதைப் போல என் வசனம் இறங்குங்கிறார். இப்போ பனி என்பது என்ன? வசனம். ஒரு அலேசுலையா. அதாவது மூல பாஷையில் பனி என்பது ஏத் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு இன்னொரு அர்த்தம் நீர்த்துளிகள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம சொல்கிறோம் நீர்ப்பனி என்று சொல்கிறோம். ஆக ரெண்டாவது நமக்கு என்னென்னா தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் மன்னா என்பதை வசனம். அந்த காலத்தில் கேட்பாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனீங்களே
இன்னைக்கு என்ன மண்ணா சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. என்ன செய்தின்னு இப்போல்லாம் செய்திம்பாங்க. அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் கேட்பாங்க, இன்னைக்கு என்ன ஆகாரம், என்ன மண்ணா. அப்போது இந்த பனி என்பது தேவனுடைய வசனத்தை காண்பிக்கிறது. அலேலுயா. தேவனுடைய வசனம், ஏன்னா ஆண்டுடைய வசனம் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. அது வல்லமையான வசனங்கள். அந்த வசனங்கள் இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அந்த வசனம் எப்படின்னா அப்பத்தினால மாத்திரமல்ல. ஆனால் இந்த வனாந்தர சாப்பிட்ட அப்பா சாப்பிட்டங்கள் ஆதி பிதாக்கள் மரித்து விட்டார்கள் என்று கொரிந்தியர் நிருபத்தில் எழுதுகிறார். ஆனால் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஜீவன் அப்போ நீங்கள் என்றென்றைக்கு உயிரோடு இருந்து பிழைக்கும்படியாக உங்களுக்காக இங்கே பிற்கப்படுகிற அந்த ஜீவாப்பம் என்று சொல்லப்படுவதை போல இந்த வசனங்கள் எதுன்னா வானம் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வசனம் அழியாதை போல இந்த வசனம் நமக்குள் இருந்தால் நாமும் அழியாத ஜீவனை சுதந்தரிப்பதற்காக இந்த பனி போல் இருக்கிற வசனம் நம்மேலே இறங்கி நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துவதற்கு ஏதுவாக தேவன் வசனத்தை தருகிறார். அல்லேலூயா. இதை வச்சுட்டு தான் அங்கே சொல்கிறாரு, எப்பா இப்படி அந்த தேவன் உன்னை வானத்தின் பனி போல ஆஸ்வதிப்பார். சரீரத்திற்குரிய ஆகாரம் ஆனாலும் ஆவிக்குரிய ஆகாரம் ஆனாலும் அந்த வானத்தின் பணியை உனக்கு தருவார் என்று சொல்லி அங்கே அந்த அர்த்தமுள்ள காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் 133வது சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 133வது சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அது அபிஷேகத்தை குறிப்பிடுகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனையும் நன்மையும் எத்தனையும் இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிகிறதும் அவருடைய அங்கின் மேல் இறங்குவதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மேன் மேலும் சியோன் பர்வதத்தின் மேல் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆக இங்கே எதை காட்டுகிறது? அபிஷேகத்தை காட்டுகிறது. பாருங்க, பனி போல பெய்யும் பரிசுத்த ஆவியானவரே, மழையாக நீங்கள் வாங்க ஆவியானவரே என்று நம்ம பாடுறோம் இல்லையா? ஆக இங்கே சொல்லப்படுகிற இந்த பனி அபிஷேகத்தை காண்பிக்கிறது. இத்தனை அர்த்தமுள்ள வார்த்தையினால தான் அந்த வஸ்திரத்துடைய வாசனையை முகர்ந்து கர்த்தர் உன்னை வானத்தின் பனியை போல உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அந்த ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்வதை போல இன்றைக்கு கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்கும் இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ள, இந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ள, இந்த வசனத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள தேவன் உங்களோடும் என்னோடு பேசுகிற வார்த்தை அபிஷேகத்தை குறிக்கக்கூடிய இந்த வார்த்தை. இந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஜனங்களுக்கு இங்கே 5 விதமான ஆசீர்வாதத்தை கூறுகிற அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக தேவன் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் இங்கே அமர்ந்திருக்கிற யாருடைய வாழ்க்கையிலும் தேவன் பனி போல இருந்து இங்கே சொல்லப்படுகிற அனைத்து ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஆகவே அந்த தேவன் நமக்கு தருகிறார். இங்கே நல்ல கவனிங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணி எத்தனை நன்மைன்ட்டார். 2வது இன்பங்கிறார். அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவருடைய தாடிகளை வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மேன் மேலும் சியோன் பர்வதத்தின் இறங்கும் பனிக்கொப்பாக இருக்கிறது. அங்கே இறங்கின பின்னாடி சொல்கிறாரு, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆக அங்கே தான் ஆசீர்வாதம். அபிஷேக பெற்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அபிஷேக பெற்ற பிள்ளைகளுடைய சந்ததிகள் சபையார்
அங்கே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் இன்னொரு அர்த்தம் இருக்கு. அது ஆரோனுடைய சிரஸ் அப்படின்னா, சிரசு என்பது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ரெண்டாவது ஊற்றப்பட்ட அப்படியே தாடிகள் அப்படின்னா, தாடியில் மாம்சம் இருக்காது, மாம்சம் இருக்காது, அதில் உணர்ச்சி இருக்காது, அதில் இரத்த ஓட்டம் இருக்காது. ஆகவே மாம்சமான யாவர் மேலும் அப்படியே அங்கிகளில், அங்கி என்பது ஊழியத்தை காண்பிக்கிறது. சரீரத்தின் மேல் அங்கின்னா ஆலயத்தை காண்பிக்கிறது, சபையை காண்பிக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடிய இந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சிரசின் மூலமாக அப்படி சரீரமாக சபைகளில் அந்த தாடின மாம்சம் இல்லாத மாம்சம் உள்ள யாவர் மேலும் அதை பனி போல் இருக்கிற அந்த ஆவியை ஊற்றி இது 5 விதமான ஆசீர்வாதத்தை தேவன் சபைக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் முன்கூட்டி தீர்க்கதரிசனமாக தேவனுடைய வெளிப்படுத்தலோடு தான் அந்த ஈசாக்கு யாக்கோபை இப்படி வானத்தின் பனி போல என்று வஸ்திரத்துடைய வாசனையை முகர்ந்து மோர்ந்து அவனை ஆசீர்வதிக்கிற காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்வோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்வோம். 19ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கும்போது 19ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. ராஜாவின் கோபம், நல்ல கவனிங்க, ராஜாவுடைய கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம். சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும். யாரு தயவு? ராஜாவுடைய தயவு புல்லின் மேலே பெய்யும் பனி போல் இருக்குன்ட்டார். இப்போ இயேசு ராஜா கோபம் உள்ளவர் தான், பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே நீங்கள் அழியாதபடி அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், யாரும் பாக்கியவான். ஆனால் அதே சமயத்தில் அது பனி எதை காண்பிக்கிறதுனா அவருடைய தயவை காண்பிக்கிறது. அவர் தயால குணம் உள்ளவராக இருக்கிறார். ஆக அந்த தயைத்தான் என்ன சொல்கிறாருன்னா, புள்ளின் மேல் அவனுடைய அந்த ராஜாவுடைய தயை புள்ளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்குங்கிறார். ஆக இங்கே கர்த்தருடைய தயவை காண்பிக்கிற பணியாக இருக்கிறது. தேவன் எழுந்தருள்வார், சீயோனுக்கு இறங்குவார். அதற்கு தயை செய்கிற காலமும் குறித்த நேரம் வந்ததென்று வாக்கின்படி தேவன் நமக்கு தயை செய்கிற ஒரு காலம்தான் இந்த பனி போல் இருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இதை தான் இந்த ஈசாக்கு யாக்கோபுக்கு அங்கே சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த ஆசீர்வாதத்திற்கு யாக்கோபு மாத்திர சொந்தக்காரன் கிடையாது, நீங்களும் நானும் சொந்தமாக இருப்பதற்காக தேவன் இந்த வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு தாராளமாய் தருகிறார். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம், ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 19ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் மரித்த உம்முடையவர்கள், நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, வாசிங்க. மரித்த உம்முடையவர்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்த நீதிமான்கள் என்று சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுதான் இங்க சொல்றார். யார் சொல்றா என்பதை நமது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தானே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்லும்போது வாசிங்க. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னவர்களோடு கூட
எழுந்திருப்பார்கள். உரலே சொல்லலே அல்லேலூயா. அல்லேலூயா. இது நீதிமானுடைய உயிர்த்தெழுதலை சொல்றாரு. என்னோடு அப்படின்னா நானும் ஒரு நாள் இருப்பேன், என்னோடு கூட அவர்கள் எழுந்திருப்பார்கள். எப்படி எழுந்திருப்பார்கள் என்பது தான் விசேஷம். அங்கே சொல்றாரு, மண்ணிலே தங்கி இருக்கிறவர்கள் மண்ணிலே தங்கியிருக்கிறவர்கள் விழித்து கம்பீரியுங்கள், விழுத்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி நல்ல கவனிங்க. உம்முடைய பனி பூண்டுகளின் பூண்டுகள் மேல் பெய்யும், பனியை போல் இருக்கும். பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். உரலே சொல்லலே அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மூடு பனியோ பூமியின் மேலே நடைந்தால் அதற்குள் இருக்கிற எந்த விதையானாலும் புறப்பட்டு வெளிவருவதை போல, அது பூண்டானாலும் எந்த வகையானாலும் அது வெளியே வருவதை போல, அதே போல பனி போல் இருக்கிற அவர் ஒரு நாள் வரும்போது மரித்த அத்தனை பேரும், அங்கே சொல்றாரு, மரித்தோரை அந்த பூமி இந்த பனி போல் இறங்கும் போது அது புறப்பட பண்ணும். ஒரு அலைச்சல்களே இல்லையா. இந்த விதைகள் முளைத்து அந்த பூமியிலே நிலை நிற்கும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் அந்த மரித்தோர்கள் நீதிமான்கள் அல்லது ஏசாவோடு தீர்க்கதரிசியோடு சொன்னதை போல அவள் உயிரோடு பூமியில் நிற்பதற்காக அல்ல, அவர்கள் புறப்பட்டு போக அவளை எழுந்திருக்க பண்ண ஒரு பனி போல் அவங்க மேலே பூண்டின் மேலே இறங்குவதை போல அங்கே மரித்த அந்த சடலத்தின் மேலே அந்த மரித்தவர்களின் மேலே இதற்கொப்பான அந்த பனி போல் இருக்கிற அந்த அனுபவம் இறங்கி வரும்போது அது இழம்ப பண்ணும். அவர்களை தேவனுக்கு நேராக பரலோகத்திற்கு அது புறப்பட செய்யும். ஒரு அலை சொல்லலே அல்லேலூயா. இத்தனை காரியங்களை வைத்துதான் இந்த யாக்கோபு, இந்த ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஒரு வார்த்தையில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அதிகமாக இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களையும் இந்த வானத்தின் பனி போல என்ன செய்யணும், எங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லது அந்த வானத்தின் புள்ளின் மேல் இறங்குற அந்த வசனம் எங்களுக்கு தாராளமாய் கிடக்கணும். உபதேசங்கள் எங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும். நல்ல ஒரு அபிஷேகத்துக்கு எங்களுக்கு வழிநடத்துங்க. ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை எங்களுக்கு லீலி புஷ்பத்தை போல, லிபிலேனை போல, வாசனை நிறைந்த ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போல, திராட்சை சென்னினுடைய அந்த படருகிற அனுபவத்தை போல, கிளைகள் எல்லா இடங்களிலும் பெருகுவதை போல எங்களுடைய ஆசீர்வாதங்கள் பல இடங்களில் பெருகுவதற்காக எங்களையும் ஆசீர்வதியும் என்று சொல்லும்போது அந்த தேவன் நமக்கு இன்றைக்கு பனி போல இறங்கி நம்மையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், நம்முடைய ஜீவிதத்தில் நல்ல வாசனை வீசணும், சாட்சியின் வாசனை வீசணும். கர்த்தர் அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் அல்ல, இன்றைக்கும் முகர்ந்து பார்க்கிறவர். ஒரு தகப்பன் பிள்ளைதான் இருந்தாலும் அந்த மோர்ந்து பார்க்குறான், வசனம் இருக்கா என்று. அதே போல் அந்த பரம தகப்பன் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மோர்ந்து பார்த்து அந்த யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் நம்மையும் இந்த அனுபவத்திற்குள்ளாக ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஆகவே எங்களையும் ஆண்டவரே இந்த பணிக்குள் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தாங்க என்று சொல்லி அப்படியே கண்களை மூடினவர்களாக ஆண்டு சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திர பண்ணி ரீபாலா பாரா பாலாபா ஷாகாரி பாலா பாரா. அந்த ஈசாக்கு கிட்ட வர சொல்லி அவனை முத்தம் செய்து வஸ்திரத்தை மோர்ந்து பார்த்தான். பிரியமான தேவ பிள்ளையே, இயேசு நம்மை கிட்ட வர சொல்லி நம்மை முத்தம் செய்து
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை முகர்ந்து பார்க்கிற தேவன். அது நல்ல வாசனைகள் வீசும் என்றால் இன்றைக்கு அது யாக்கோபு பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தின் மேலே, சந்ததியின் மேலே தேவன் தருவார். அதை மூடு பணி மனிதனை சிருஷ்டிப்பதற்கும், அதை மூடு பணி இஸ்ரவேல் ஜனங்கள் பூமி மூடத்தக்கதான ஒரு அடையாளத்திற்கும், வானத்தின் பணி, அவரே வானத்தின் பணியாக நம்மை நிரப்ப வேண்டும். நீ வளர வேண்டும் என்றால், நீ வாழ வேண்டும் என்றால், நீ அலங்காரமாக இருக்க வேண்டும் என்றால், கனி நிறைந்த வாழ்க்கை இருக்கணும்னு நீ விரும்பினார், அவர் உனக்கு பனி போல் இருந்தால் மாத்திரம்தான். அங்கே நீ சொல்லுங்க, ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு பனியாக இருந்தீங்களே, யோசேப்புக்கு பனி போல இருந்தீங்களே, யாக்கோபுக்கு பனி போல இருந்தீங்களே, மீதியாக இருக்கிற ஜனங்களுக்கு பனி போல் இருந்த தேவன், உடைய வருகையிலே மரித்தவர்களை புறப்பட செய்த அந்த பனி போல் இருக்கிறவர் எங்கள் மேலே நீங்கள் இறங்கி ஆரோனின் சிரசில் அந்த பனி போல் இருக்கிற அபிஷேகத்தை ஊற்றினதை போல ரீபாலாபாரம் எங்கள் மேலே ஊற்றுங்க என்று சொல்லி எல்லாம் சோதனை பண்ணி ரீபாலாபாரம். தகப்பனே சோத்திரம், 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 சோத்திரம். இன்றைக்கும் இதே வார்த்தை கொண்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கு பேசுகிற யாவரும் கேட்கிற யாவருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.